ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா கேட்பார்கள். தௌபா இஸ்திக்ஃபார் இந்த ரெண்டு வார்த்தையும் கருத்தில் ஒன்றாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நடைமுறை ரீதியாக ரெண்டு வேறு வேறு. தௌபா என்பது பெரும்பாவங்களுக்கு ஒருத்தன் மீளுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். இஸ்திக்ஃபார் என்பது பெரும்பாவங்களும் சாதாரண பாவங்களுக்கும் நம்ம இஸ்திக்ஃபார் செய்யலாம். எல்லாவற்றுக்கும் குறிக்கக்கூடிய விஷயம். தௌபா கருத்துல ரெண்டுமே ஒன்றுதான். கருத்துல வந்து ரெண்டுமே ஒன்றுதான். ஆனால் அதாவது இஸ்திக்ஃபார் என்பது இரண்டையும் குறிக்கும். ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் தௌபா என்ன செய்கிறேன் அப்படின்னு வருது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை செய்றாங்க என்ற செய்தியை நீங்க எப்படி வழங்கணும்னு சொன்னால், பெரும்பாவங்கள் இருந்து அவங்க செய்த பெரிய தவறுகள் இருந்து தௌபா செய்றாங்க அர்த்தம் அல்ல. மனிதனை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் சின்ன சின்ன தவறுகள் அவனுக்கு தெரியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இது போன்ற விஷயங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னஹு லா யுஹானு அலா கல்பி வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிஅத மர்ரா. அதாவது ஃபில் யௌமி மிஅத மர்ரா, ஒவ்வொரு உள்ளத்திலும் கரைபடியும். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்படினா அந்த கரை என்ன செய்வது? அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது செய்யற முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் இது அலல் அகல். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் ஒரே நேரத்துல ஒரே தடவை சொல்லி முடிக்கணும்ன்றது இல்ல. அதனால நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 50 வரைக்கும் உச்சாமாகும், மத்த 50 என்னது வேகமா சொல்லி முடிச்சிடறாங்க. அப்படி தேவலாம். ஒரு நாளைக்கு 100 முறை, காலையில பகல்ல நைட்ல என்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ வாகனத்துல எல்லா நேரங்களும் என்ன செய்யலாம், சொல்லி 100 என்ன செய்யலாம், நம்ம அதாவது சொல்லி முடித்துக் கொள்ளலாம்.